வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு நன்மை பயக்கக்கூடிய செய்திகளை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். பயிர்க்கடன் தள்ளுபடி தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் தள்ளுபடி பெற்றுள்ள விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி குறித்த புதிய அறிவிப்புகளை இந்த வீடியோவின் மூலமாக பார்க்கலாம். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் 75,000 வரையிலான கடன்களுக்கு முழு தள்ளுபடி வழங்கப்படும் என அறிவித்துள்ள நிலையில் தேர்தல் வாக்குறுதிகளுக்கு முரணாக இருப்பதால் விவசாயிகள் அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருப்பவர்களுக்கு முழுமையான தள்ளுபடி கிடைக்கும் என எதிர்பார்த்த சூழலில் ஆனால் இந்த தள்ளுபடியை இப்போ மாற்றி அமைச்சிருக்கிறது வேதனைக்குரியது அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் விவசாயிகள் பார்த்திங்கன்னா போராட்டம் நடத்த போகிறதா இருக்காங்க. இந்த அறிவிப்பின் மூலம் சுமார் 14.43 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்று கூறப்பட்டாலும் தகுதியுள்ளவர்கள் பட்டியலை சரிபார்க்க வங்கிகளை அணுகுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் 5 சவரனுக்குட்பட்ட நகைகளை தள்ளுபடி குறித்த அடுத்த கட்ட எதிர்பார்ப்புகளையும் இந்த தகவல் முழுமையாக விளக்குகிறது. முழுமையான நிவாரணம் வழங்க கோரி விவசாய சங்கங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க. தமிழகத்தில் 75,000 வரையிலான பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ட்டு முதல்வர் விஜய் அவர்கள் அறிவிச்சிட்டாருங்க. தமிழகத்தில் 75,000 வரையிலான பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி அதை கொண்டு வந்துட்டார் முதல்வர் விஜய். ஸோ இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா கடன் வாங்கினா கூட சரி, அதில் 75,000 முழுமையாக தள்ளுபடி கிடைக்கும். ஆனால் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தள்ளுபடி வாங்கினீங்க அப்படின்னா 35,000 தான் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் ஆகஸ்ட் 17 அன்னைக்கு உரையாற்றிய விவசாயிகளின் நல்வாழ்வை உறுதி செய்யும் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் விஜய். அதன்படி கூட்டு நிறுவனங்களின் மூலம் 75,000 வரை கடன் பெற்றவர்களுக்கு 100% முழுமையான தள்ளுபடி, 75,000 1 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்றவர்களுக்கு அதிகபட்சமாக 75,000 தள்ளுபடி வழங்கப்படும். 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே கடன் பெற்றவர்களுக்கு 35,000 தள்ளுபடி செய்யப்படும். இதனால் ஏற்கனவே பெற்ற தள்ளுபடி தொகைக்கு மேலாக 40,000 ரூபாய் வரை இந்த கூடுதல் தள்ளுபடி திட்டத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவிச்சிட்டாருங்க. இதனால் ஏற்கனவே பெற்ற தள்ளுபடி தொகைக்கு மேலே 40,000 ரூபாய் வரைக்கும் கூடுதல் தள்ளுபடி பெறலாம். இதன் மூலம் சிறு மற்றும் குறு விவசாயிகள் உள்ளிட்ட பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகள் பயனடைவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த கூடுதல் பயிர்க்கடன் தள்ளுபடியால் அரசுக்கு கிட்டத்தட்ட ஏறத்தாழ 953 கோடி ரூபாய் நிதிச்சுமை ஏற்படும் என்ற பொழுதும் தமிழக விவசாயிகள் நலனில் தான் நமது நலன் உள்ளது என கருதி சுமார் 13.34 லட்சம் விவசாயிகளுக்கு மொத்தமாக 6,220 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடியை இந்த அரசு வழங்குகிறது அப்படின்ட்டு முதல்வர் விஜய் அவர்கள் குறிப்பாகவே சொல்லிட்டாருங்க. ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியில் யாருக்கெல்லாம் முழுமையாக தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்ற பட்டியலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கியை உடனடியாக அணுகுங்க. அவங்கக்கிட்ட லிஸ்ட் அவுட் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த கூட்டுறவு வங்கிகளில் உங்களுக்கு லிஸ்ட் எல்லாமே இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி புதிய பட்டியலை தமிழக அரசு வழங்கும். உங்கள் பெயர் இருக்கா இல்லையா அப்படின்றத உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கியை அணுகி இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. ஸோ கூட்டுறவு வங்கிகள் மூலமாக மட்டும்தான் முதற்கட்ட 8 வகையான கூட்டுறவு வங்கிகளுக்கு மட்டும்தான் அந்த தள்ளுபடி இல்லாத நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்கத்தில் இருக்கிற ஊழியர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினர்கள், போலியாக பயிர்க்கடன் ஆதார் கார்டு அந்த மாதிரி ரேஷன் கார்டு எல்லாமே நம்பர் எல்லாமே மாற்றி கொடுத்தவங்களுக்கு தள்ளுபடி அறவே கிடையாது அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸுக்கு தள்ளுபடி கிடையாது. அரசாங்க வரி கட்டுறீங்க அப்படின்னா முழுமையான தள்ளுபடி உங்களுக்கு கிடையாது. ஸோ மற்றபடி மானியம், வருமான சான்றிதழ் மானியம், ஸோ ஏழைகளுக்கு, ஏழை எளிய பிபிஎல் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு, இவர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி 100% உங்களுக்கு கிடைக்கும். மக்களே ரெடி ஆகிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்தடுத்த தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.